இந்த 7வது மாதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கின்றேன். கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை அழகாக நடத்தினார். பல போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் மத்தியிலேயும் தேவன் நம்மோடு கூட இருந்தார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நாம் நிற்பது கர்த்தருடைய கிருபையாலும் தயவாலும் இரக்கத்தாலும் நின்று கொண்டிருக்கிறோம். அதே போல் கர்த்தர் கிருபையாக இந்த 7வது மாதத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்லப்போனால் இது ஒரு ஆஃப் இயருடைய பிகினிங். ஒரு அரையாண்டை முடிச்சுட்டு இன்னொரு அரையாண்டிற்குள்ளாக நுழைகின்றோம். முன்னாடியும் கர்த்தர் நல்லவராக தான் இருந்தார் 6 மாதத்துலேயும். இனி வரக்கூடிய 6 மாதத்திற்கும் இனி வருகின்ற எல்லா நாட்களுக்கும் கர்த்தர் நல்லவராக தான் இருப்பார். ஆகவே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொள்வோம். இந்த மாதத்தை தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு ஆரம்பிப்போம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கைட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். தேவன் நம்ம கொடுக்கின்ற இந்த மாதத்துடைய கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் நீயோ கடன் வாங்காதிருப்பாய். தேவன் நம்ம கொடுக்கின்ற வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் தேவன் அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் தேவன் நமக்கு கொடுக்கறதே நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அநேக நேரத்தில் இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து நம்முடைய மனதில் வைத்து நிறுத்தி அவைகளை வாய்களில் நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் ஜாதிகளுக்கே கடன் கொடுப்பாய். இடத்துல போடப்பட்டிருக்கு இல்லையா, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஜாதிகள் என்று சொன்னால் நம்ம ஊரில் இருக்கின்ற ஜாதிகள் கிடையாது. இது நேஷன்ஸ், நாடுகளுக்கே, தேசங்களுக்கே கடன் கொடுப்பாய். பாருங்கள், தேவன் நம்மோடு பேசும்போதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் தேவன் பேசுகிறார். அன்றைக்கு தேவன் எப்படி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பேசுகிறாரோ இன்றைக்கும் தேவன் அதே போல தான் நம்முடைய வாழ்வில் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பேசுகின்ற தேவனாக இருக்கின்றார். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க நாங்களே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம், நாங்களே கஷ்டத்தில் இருக்கிறோம், நாங்களே பிரச்சனையில் இருக்கிறோம், நாங்களே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம், இந்த மாதத்தை நடத்திட்டோம், அடுத்த மாதம் எப்படி நடத்துறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் நடக்கிற ஒரு காரியமாக, நடக்கிற ஒரு விஷயமா என்ன நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீயும் நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அதாவது கடன் வாங்காத ஒரு ஆட்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. சில இடத்துல உடனே சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்லாம் கொடுக்கும்போது அந்த வாக்கு தத்தங்கள்லாம் உடனே நம்முடைய வாழ்வில் நிறைவேறாத ஒரு காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள் வசனத்தில் நீங்கள் கேட்கும்போது இந்த வாக்கு தத்தங்கள் நமக்குள்ளாக விசுவாசத்தை பிறப்பிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாத வாக்கு தத்தங்களா, பைபிளில் நிறைய வாக்கு தத்தங்களாம் எங்களுக்கு தெரியுங்க, ஆனால் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் அநேக மக்கள் சொல்வதை நம்ம கேட்டுக்கிறோம். சில இடத்துல சில வாக்கு தத்தங்கள்லாம் மக்கள் கேட்கும்போது, என்னங்க முடியலைங்க, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலைங்க, இன்னும் அதே பிரச்சனை தானே இருக்குது என்றெல்லாம் அநேக நேரத்தில் விசுவாச குறைவு இருக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அநேக நேரத்தில் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுத்தாலும் கூட நம்ம பொதுவாக என்ன சொல்லி இதெல்லாம் விசுவாசிக்க முடியலையே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்கன்னா நிச்சயமாகவே விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்கும். தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்குறாருன்னா எதுக்காக கொடுக்குறாரு? இது இல்லை, இன்றைக்கி இது முதல் நாள் 1ஆம் தேதி, அதனால் வாக்கு தத்தத்தை கொடுக்க வேண்டும் இந்த நிர்பந்தம் இருக்குது, அதனால் வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரா? கிடையாது. தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கும் போதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்,
ஏன் கொடுக்குறாரு என்று சொன்னால் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் வாக்குத்தத்தங்களை கொடுக்க ஆரம்பிக்கின்றார். அந்த விசுவாசத்தை அதிகரிக்க பண்ண வேண்டும். தேவன் கொடுக்குறாருன்னா இதில் சில பேர் சொல்லி இதெல்லாம் நடக்கிற காரியங்களா, எங்கள் நாடு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, இதில் நாடுகளுக்கே கடன் கொடுக்குற ஒரு ஆவிங்கன்னு சொல்லி இதெல்லாம் நடக்கிற ஒரு காரியமா? அநேக நேரத்தில் நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேவன் வார்த்தைகளெல்லாம் சொல்லும்போது, வாக்குத்தத்தங்களாக பேசும்போது அது நமக்குள்ளாக ஒரு விதமான பிளெஸ்ஸிங்கை உருவாக்குது, ஒரு விதமான ஆசீர்வாதத்தை உருவாக்குறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரைக்கப்படுகின்ற வேளையிலே ஒன்று சொல்லப்போனால் ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி உண்டாக ஆரம்பிக்கின்றது. அப்போ தேவன் அவருடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். என்ன சொல்கிறோம் அப்படின்றத மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது நம்முடைய வாழ்வில் பெரிய ஒரு தாக்கத்தை நம்முடைய வாழ்வில் உண்டாக்குகிறதாக இருக்கும். நிறைய பேருக்கு ஆசை வர மாட்டேனுது. ஏன்னா நம்ம அடிக்கடி யோசிக்கிறது கிடையாது. ஏதோ வசனத்தை கேட்போம், அப்படி போயிடுவோம் பாருங்கள். அதுதான் வேதத்தில் தியானம் என்ற ஒரு முறையை தேவன் கொண்டு வந்தார். ஏன் தியானம் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தார்னா, அந்த வசனத்தை உற்று நோக்கும்போது, அந்த வசனத்தை கவனிக்கும்போது, தேவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது நமக்குள்ளாக ஆசைகளை உருவாக்கும். அந்த ஆசை விசுவாசத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமென். ஆசை வந்துடும். தொடர்ந்து நீங்கள் இதை கவனிச்சுக்கிட்டே இருந்துங்க, ஒத்து பார்த்துக்கிட்டே இருங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே தேவன் அவைகளை பார்த்து கொண்டு இருக்கும்போதே, வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கும்போதே நமக்குள்ளாக ஒரு விதமான நம்பிக்கையை தேவன் உருவாக்க ஆரம்பிப்பார். நிச்சயம் நடக்கும். இந்த வசனம் ஏதோ சொல்கிறதுக்காக பைபிளில் இதில் எழுதி வைக்கணுன்றதுக்காகலாம் எழுதி வைக்கலப்பா. உனக்குள்ளாக நம்பிக்கையை உருவாக்க வேண்டும், விசுவாசத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான். பாட்டு கூட பாடணும் இல்லையா? முன்னோர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரு ஆசையை தேவன் உருவாக்க ஆரம்பித்தார். ஒன்றுமே இல்லாத ஆபிரகாமுக்கு உள்ள தேவன் வார்த்தையை கொடுத்தார். வார்த்தையை கொடுத்து அவனுக்குள்ள ஒரு ஆசையை கொடுத்தார். அதே போல் யாக்கோபாக இருக்கட்டும், நம்ம பாடின தானியலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தேவன் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். சும்மா பாடினதுனால 3 பேரை சொல்கிறேன், நிறைய பேர் இருக்கிறாங்க வேதத்தில், எல்லாரையும் நம்ம எடுத்து பேசலாம். எல்லாருக்கும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுறாருனா, அவங்களுக்குள்ள ஒரு ஆசையை கொடுக்குறாரு, ஒரு விசுவாசத்தை கொடுக்குறாரு, ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. தேவன் ஏதோ சும்மா ஏதோ இன்றைக்கி 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு போங்க அப்படின்றதுக்காக கிடையாது. தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார் என்று சொன்னாலே அதன் மீது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அதோடு கூட சேர்ந்து கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் அந்த வாக்குத்தத்தத்தில் தான் இருக்குது. நீ நினைக்கிறீங்களா, சும்மா ஏதோ கடவுள் வாக்குத்தத்தம் கொடுக்குறான், ஏதோ சும்மா ஏதோ அப்படி தாங்க பண்ணுவாங்க, கிறிஸ்தவ சபையினாலே இந்த மாதிரி சர்ச்சினாலே இப்படி தான் பண்ணுவாங்க, வாக்குத்தத்தங்கள் கொடுப்பாங்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அப்படி கிடையாது. பாருங்கள், இந்த தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது நன்றாக இப்போ ஏன் வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, எதுக்காக வார்த்தையின் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா அவருக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தைக்குள்ளாகவே நிறைவேற்றக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தங்களுக்கு இருக்கின்றது. ஆமென். ஆக விசுவாசத்தை உண்டு பண்ணுற, விசுவாசத்தை கிரியேட் பண்ணுற நமக்குள்ளே அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், விசுவாசம் தேவனிடத்துலேருந்து நாம் பெறுகின்ற ஒரு ஈவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வார்த்தை கொடுக்கும்போது வார்த்தையோடு விசுவாசம் கொடுக்குறாரு. விசுவாசம் என்ன சொல்லுது, அந்த வார்த்தையிலேயே நிறைவேற்றக்கூடிய எல்லா விதமான ஆற்றலையும் சக்தியையும் நான் அதற்குள்ளே வைத்திருக்கிறேன். ஆகதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இது ஒரு ஈவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகதான் பாருங்கள், அன்றைய நேரத்தில் ஈவு என்று சொன்னால் அது நம்மால் ஒர்க் பண்ண முடியாது. ஈவு என்று சொன்னால் அது தேவன் கொடுக்கின்ற ஒரு பரிசு. ஆகதான் வேதத்தில் போடப்பட்டிருக்குது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு, அப்போ விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். ஆகதான் வார்த்தையின் மூலமாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது நமக்கு என்ன உருவாகிறது என்று சொன்னால் விசுவாசம் உருவாக ஆரம்பிக்கின்றது. விசுவாசம் உண்டானாலே என்ன அர்த்தம்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய
ஈவு. அப்படி இருந்தாலும் என்ன அர்த்தம்னு சொன்னால், கிருபை மட்டும் தேவனுடைய ஈவு கிடையாது, விசுவாசிக்கிறதே தேவனுடைய ஈவு தான். தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார், அதுவும் ஈவு தான். பாருங்கள், கடவுள் நம்ம கொடுக்குற எல்லாமே ஈவு தான். வார்த்தையை கொடுத்தாலும் அது ஈவு தான், வாக்குத்தத்தை கொடுத்தாலும் அது ஈவு தான். இதெல்லாம் சும்மா அப்படி இல்லை. அதுக்கு அடுத்தது அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு விசுவாசத்தை நம்ம கொடுக்குறாரு பாருங்கள், அது ஒரு ஈவு தான். ஆகுதான் பாருங்கள், நான் சொல்கிறேன், கர்த்தரை நீங்கள் நம்பினீங்கன்னா பெரிய அற்புதம் நடக்கும். அவருடைய வார்த்தையை நம்பினா பெரிய அற்புதம் நடக்கும். அவருடைய வார்த்தையை நம் விசுவாசிப்போம் என்றால் பெரிய அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஆகவே கடவுள் அவரை நம்பும்படிக்கு நமக்கு தயவு காட்டுகிறார், தயவு பாராட்டி இருக்கிறார். அதற்காக தேவன் ஈவை கொடுத்திருக்கிறார். ஆகவே வசனத்திற்கு மூலமாக அதெல்லாம் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்க 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 விசுவாசம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ தேவனுடைய வசனம் என்ன சொல்கின்றது? நீ நீ கடன் வாங்காதிருப்பாய், நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்போ இப்படி கொடுக்கும்போது, தேவன் வசனத்தை கொடுக்கும்போது நல்லா புரிஞ்சிடும், வசனத்தின் கேட்க கேட்க விசுவாசம் நம்முடைய வாழ்வில் உருவாக ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, இன்னும் நிறைய வாக்குத்தத்தம் வேதத்தை திறந்தாலே சில வல்லுநர்களாக சொல்கிறாங்க 8000 வாக்குத்தத்தம் இருக்குதுன்றாங்க. 8000 80,000 அத்தனையும் விசுவாசிக்க முடியும். தேவன் எவ்வளோ கொடுத்தாலும் அவைகளை விசுவாசிப்பதற்கான திறனையும் திராணியையும் தேவன் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ வசனத்தை நீங்கள் கேட்கும்போது தேவன் அவைகளெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கும்போது அது ரொம்ப சுலபமாக மாறிவிடுகின்றது. வார்த்தையோடு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது அவைகள் நாம் தேவனை விசுவாசிப்பதற்கு அது ஏதுவாக மாறிவிடுகின்றது. மார்ட்டின் லூத்தர் எப்படி சொல்கிறாரு பாருங்க, எல்லா வசனத்தையுமே 2 விதமாக பிரிச்சிடலாம். ஒன்று என்னன்னா கட்டளை, இன்னொன்று என்னவென்று சொன்னால், ஒன்று கட்டளை, இன்னொன்று வாக்குத்தத்தங்கள். தேவனுடைய இந்த வார்த்தையை பார்க்கும்போது 2ஆக பிரிக்கலான்றாரு. ஒன்று கட்டளையாகவும் மற்றொன்று அவைகளை வாக்குத்தத்தங்களாகவும் பிரிக்கலாம் என்று சொல்கிறார். அப்போ விசுவாசம் கேள்வினால் வருதுன்னா, அப்போ நீங்கள் இந்த விசுவாசம் வருவதற்கு கட்டளையை நீங்கள் கேட்டீர்களா? நான் சொல்கிறேன், கட்டளையை கேட்டிங்கன்னா எவ்வளோ விசுவாசம் வரும்? அப்போ கட்டளையை கேட்கும்போது விசுவாசம் குறைவாக இருக்கும். ஆனால் வாக்குத்தத்தங்களை கேட்கும்போது நடக்கிற ஒரு காரியம் என்னென்னா, நான் உனக்கு இதை செய்ய போகிறேன், இதை நான் உனக்கு செய்வேன் என்றெல்லாம் தேவன் சொல்லும்போது நம்முடைய முழு விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மீது வர ஆரம்பித்து விடுகின்றது. அதுதான் கட்டளையினால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை காட்டிலும், நன்மை இருக்குது இல்லைன்னா சொல்லலை, எனக்கு பைபிள் அன்றைய நேரத்தில் கட்டளைப்பட்டு நிறைய காரியம் சொல்கிறார். ஆனால் கட்டளையும் செய்ய வேண்டும், இதை செய்யாதன்னு சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதை காட்டிலும் தேவன் விசுவாசத்தை எதில் அதிகமாக உண்டாக்குறாருன்னு சொன்னால் வாக்குத்தத்தங்கள் மீது விசுவாசத்தை பதிக்க வைக்கின்றார், விசுவாசத்தை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். ஆகவே உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை பிறப்பிப்பது என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வாக்குத்தத்தங்கள். ஆகதான் இந்த நாள் ஆராதனையை நம்ம கனம் பண்ணுறோம். ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கனம் பண்ணுறோம். ஏன்னா வார்த்தையில் அதிகமாக நம்ம தேவனை பற்றி வியப்பாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். வியப்பாக பேசும்போது நமக்கு அது விசுவாசம் அதிகமாகும். சில இடத்துல எப்பயாவது கட்டளைகள் இதை செய்யாதுன்றது எப்பயாவது நம்ம சொல்கிறோம். ஆனால் அதிகமாக நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மீது நம்முடைய கவனத்தை அதில் கொண்டு போய் வைக்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ சில வசனத்தை கேட்கும்போது, சில வாக்குத்தத்தெல்லாம் கேட்கும்போது எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஸ்ட்ராங், எக்ஸ்ட்ராவே நம்ம நம்பிக்கை விசுவாசமும் அங்கு சுலபமாக வருவதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்த செய்திகளை கேட்கும்போது நம்ம அவைகளை பார்க்கும்போது, கவனிக்கும்போது, உன்னித்து நோக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை அது பிறப்பிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதிக ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது, தைரியத்தை கொடுக்கின்றது, தைரியத்தை உண்டு பண்ணும். தேவனுடைய வார்த்தைக்கு தைரியம் நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்குது, நிச்சயம் நடக்குன்ற ஒரு தைரியத்தை, உத்வேகத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்றது. ஆகுதான் அந்த நேரத்தில் தேவன் உங்களுக்காக விசுவாசத்தை நம்முடைய உள்ளத்தில் பிறப்பிக்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்படி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டது எப்படி? சிம்பிளாக தான். சிம்பிளாக என்னென்னா எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? தேவனுடைய வசனத்தை கேட்டோம். கேட்கும்போது நடக்கின்ற ஒரு காரியம் விசுவாசம் வர ஆரம்பித்தது. விசுவாசமாக அவர் கொடுத்த கிருபைன்னு சொன்னோம்.
கேட்குறது விசுவாசித்தோம், பிற்பாடு ரட்சிக்கப்பட்டோம். பார்த்தீங்களா? விசுவாசம் எப்படி வருது? கேட்பதுனால், தேவனுடைய வசனத்தை கேட்பதுனால். அப்படி தான் பாருங்க, இருக்கிற எல்லோரும் நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டோம், இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு காரியத்தை நமக்கு சொன்னாங்க, நமக்குள்ள ஒரு ஆசை உண்டானது, விருப்பம் உண்டாச்சு, அந்த ஒரு ஈகர் உருவாக ஆரம்பிச்சிச்சு. உடனே என்ன பண்ண ஆரம்பித்தோம்? அடுத்தது விசுவாசத்தை, அந்த ஆசையை உருவாக்குறது அவர் தான், அதுக்குள்ளே விசுவாசத்தை உருவாக்குறது அவர் தான். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தைக்குள்ளேயே பவர், வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும், நான் நல்லா கவனம் வைக்கல, ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமைகளால் இவைகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுதான் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது நடக்கிற ஒரு காரியம் என்ன, வார்த்தையை சொல்கிறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. வாக்குத்தத்தத்தை சொல்லும்போது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு காரியத்தை போதிக்கிறாரு. போதிக்கும்போது நம்ம அவரை நம்புகிறோம், நிச்சயம் எனக்கு செய்வார், எனக்கு இயேசுவை பற்றி தெரியும், இப்படி பண்ணுறாரு, அப்படி சொல்கிறாரு, செய்கிறாருன்னும் போது நமக்குள்ளே பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்படுறோம், மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். பைபிளில் புறப்பட்டிருக்கு, நீயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ பாருங்க, குடும்பமும் ரட்சிக்கப்படுறதுக்கு எதை கொடுக்குறாரு? விசுவாசி. அதுக்கான வசனத்தை கொடுக்குறாரு, வார்த்தை கொடுக்குறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இப்போ விசுவாசிக்கும் போது குடும்பமும் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கின்றது. அதுதான் தேவப்பிள்ளாலாம் புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் விசுவாசிங்க, தேவனுடைய வாக்கு தத்துவங்களை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் போது அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுவதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஏனென்று சொன்னால் தேவன் வார்த்தையை பிரசங்கிக்கும் போதே உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆசையையும் விருப்பத்தையும் அதில் தேவன் உருவாக்க ஆரம்பிக்கின்றார். ஆமென். தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் உங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கின்றது. சில நேரத்தில் சொல்கிறாங்க, எங்கே நடக்கவே மாட்டேனுதுங்க அப்படின் போது விசுவாச குறைவு, விசுவாச பற்றாக்குறை. ஏன் விசுவாச பற்றாக்குறை? கேட்பது ஏதோ சும்மா ஏதோ கேட்டுட்டு போயிடுறோம். அப்படி இல்லை, கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. சும்மா ஏதோ கேட்குறதுனால, இது கேட்டுட்டு போகிறதுனால விஷயம் நடக்க போகிறது கிடையாது. கேட்டுக்கொண்டே இருப்பதினால் நம்முடைய வாழ்வில் விசுவாசம் உருவாக ஆரம்பிக்கும். ஏதோ திடீர்னு வந்தோம் கேட்டோம் போனோம் அப்படி இருக்கக்கூடாது. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் எந்த அளவுக்கு விசுவாசம் பெருக ஆரம்பிக்கின்றதோ அந்த அளவுக்கு நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவன் ஏன் வார்த்தைகளும் கொடுத்துருக்கிறாரு? நமக்குள்ள விசுவாசத்தை பெருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நோக்கமாக இருக்கின்றது. அதற்காக தான் தேவன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு வார்த்தையோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கின்றார். அப்போ ஏன் நடக்கலை? சில பேர் சொல்கிறாங்க, பைபிளில் நிறைய வாக்குத்தத்தங்களாக இருக்குல்ல, ஏன் நடக்கலை அப்படின்னு சொன்னால் போதுமான அளவுக்கு விசுவாசம் இல்லை, அதனால தான் நடக்கலை. விசுவாசத்து உண்டாகக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கல, அதனால் விசுவாசம் உண்டாக்கலை, அதனால் நடக்கலை. அதுதான் தேவன் சொல்ல, அநேக ஜாதியிலே கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், வீட்டுக்கு போன பிற்பாடு கற்பனை செய்து பாருங்கள், கொஞ்சம் வாயை திறந்து அந்த வசனத்தை சொல்லி பாருங்கள். ஆமென். நான் சொல்கிறேன், இங்கேயும் ஆசை வரும், வீட்டில் போய் தொடர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் பேசுவதும் யோசிப்பதும் தியானிப்பதன் மூலமாக நான் சொல்கிறேன், அந்த இடத்துல ஏராளமான ஆசைகள் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆசைகள் வந்தாலே அடுத்தது உங்கள் வாழ்வில் விசுவாசம் பெரிய அளவு உருவாக ஆரம்பிக்கும். ஆகவே நம்முடைய வாழ்வில் விசுவாசம் உண்டானாலே போதும், அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் பலிக்க ஆரம்பிக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை பார்க்க பார்க்க தியானிக்க நம்முடைய வாழ்வில் விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது. ஆமென். புரிஞ்சுங்களா? அதுதான் இப்போ நான் சொல்கிறேன், இப்படி தான் நம்ம ரட்சிப்பை பெற்றோம், இப்படி தான் நம்ம கொஞ்சம் பாப்பாவை கவனிச்சிங்க, இப்படி தான் நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்க தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், மன்னிப்பை பெற்றோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். ஆகுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? நான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நான் சொல்கிறேன், திரும்ப விசுவாசம் பெருக பெருக நிகழ்காலத்தை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். நிகழ்காலத்தையும் மாற்றி அமைக்க முடியும், வருங்காலத்தையும் இனிமையானதாக கொண்டு போக முடியும். நிகழ்காலமும் மாற்றப்படும், வருங்காலமும் இனிமையானதாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாற ஆரம்பிக்கும். தேவனுடைய வசனத்தை கேட்க அதிகமான ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே உருவாவதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். பயந்து வாழ்கிற காரியம் நிறுத்திவிட ஆரம்பிப்போம். பயம் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும்.
அதுதான் தேவன் சொல்கிறாரு, உங்களை கடன் கொடுக்குறவர்களாக மாற பண்ண போகிறேன். ஆமென். நீ வந்து கடன் வாங்குகிற இடத்துல இல்லை, கடன் கொடுக்குற இடத்துல உன்னை கொண்டு போய் வைக்க போகின்றேன். அதுதான் இது இப்படி கேட்கும் போதெல்லாம் நமக்குள்ளே இப்படி தாங்க அப்படி சொல்லக்கூடாது. இது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போதே அது நிறைவேற்றக்கூடிய வல்லமையோடே அந்த வார்த்தையை நம்ம கொடுக்குறாரு. ஆகவே அதில் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அதிலே இருக்கிறது என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? தேவன் எதுக்காக வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு? விசுவாசத்தை நமக்குள்ள உருவாக்கணும். எதுக்காக வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு? இப்போ இருக்கிற நம்முடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக, நிகழ்காலத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக. எதற்காக கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு? வருங்காலம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதுதான் பாருங்கள். அது மட்டுமல்ல, தேவன் ஏன் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருன்னா, ஜெபிக்கிறப்ப ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென். ஜெபம் பண்ணும்போது ஜெபிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தைரியம் வருது. எதிர்மத்தமாக தைரியம் வருதுன்னா, ஜெபிக்கும்போது பாருங்கள், சும்மா ஜெபிக்கிறதுனால எதுவும் ஒன்றும் வந்த போகிறது கிடையாது. அன்றைக்கு நேரத்தில் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள். ஜெபம் பண்ணி பாருங்கள், முடிச்ச உடனே நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேங்க அப்படின்னு வாங்க. அதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை பார்க்க முடியாது. சில பேர் பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது அன்றைக்கு நேரத்தில் ஜெபத்தில் வந்து வசனத்தை பயன்படுத்துகிறதே கிடையாது. வசனத்தை பயன்படுத்தாமல், ஆண்டவரே என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், என் வேதனை உங்களுக்கு தெரியும், என் நிலைமை உங்களுக்கு தெரியும் என்றெல்லாம் நம்ம ஜெபத்தில் வந்து இதில் தான் நம்ம அப்படி உரிச்சிட்டு இருக்கிறோம். அப்படியே பேசி உரிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்கள். அதுக்கே நேரம் கடந்து போயிடுது. நான் சொல்கிறேன், இது சும்மா வளவலன்னு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காமல், தேவன் அதற்கு வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை கவனித்து அந்த வார்த்தைகளை ஜெபத்தில் பேச ஆரம்பிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை ஜெபத்தில் பேச ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? நம்ம வந்து சும்மா ஏதோ நம்முடைய ஜெபம் வந்து வெறும் வாய்ஜாலமாக இருக்கக்கூடாது, வெறும் வார்த்தையாக சும்மா ஏதோ நம்ம சிம்பிளி வார்த்தையாக போயிடக்கூடாது. நம்முடைய ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தைகள் கலக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை அது இணைக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையோடு வாக்குத்தத்தங்களோடு நாம் ஜெபம் செய்யும்போது நான் சொல்கிறேன், அங்கே வந்து தேவன் நம்முடைய தேவைகளை அற்புத விதமாக சந்திக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. என்று சொன்னால் வார்த்தை வாக்குத்தத்தங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வந்து அதுதான் சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப தேவையை பற்றி சொல்லிடலாம். தேவையை நிறைய இந்த சில பேர் பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி எல்லா பெட்டிஷனையும் கொண்டு போகிற மாதிரி ஜெபத்துக்கு கொண்டு போவாங்க. நான் சொல்கிறேன், பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய தேவைகளுக்கு தேவன் என்ன வாக்கு தத்தங்கள் வசனத்தை கொடுத்துருக்கிறார் என்பதை அறிந்து அந்த வசனத்தோடு தேவ சமூகத்தில் நாம் நுழைய வேண்டும். ஆமென். புரிந்து நல்லா சொல்லிட்டு இருக்கிறோம். வந்து அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் நல்லது, ஜெபிப்பது நல்லது. சும்மா ஜெபம் பண்ணுறது யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஜெபத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் கலக்க வேண்டும். அதை கலந்து நம்ம ஜெபம் செய்யும்போது இது பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்முடைய வாழ்வில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் நம்ம அநேக நேரத்தில் பார்த்திங்கன்னா அநேகருக்கு ஜெபிக்காமல் இருக்கிறத காட்டிலும் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறத காட்டிலும் நான் சொல்ல ஜெபம் பண்ணுறதே சிறந்த ஒரு காரியம். அன்றைக்கி இடத்துல பாருங்கள், இது நடக்க மாட்டேங்குதுங்க, அது நடக்க மாட்டேங்குதுங்க. நானும் சில பேர் ஆரம்பத்தில் சில காரியத்தை பிடிச்சி சில இடத்துல பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஜெபம் பண்ணி கிடைக்காம போயிருக்கும். கிடைக்கலன்னு ஒன்றுமே ஜெபத்தை நிப்பாட்டுவேன். நான் என்ன ஜெபம் பண்ணி ஒன்றுமே அவர் கொடுக்கவே மாட்டேன்றாங்க, அப்போ எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், ஜெபிக்காமல் இருக்கிறத காட்டிலும் ஜெபிக்கிறதே மேலானது. ஜெபிக்கிறது மேலானதுன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல, சும்மா ஏதோ வாய்ஜாலம் பண்ணாமல் ஏதோ சும்மா ஏதோ சில வார்த்தையை ஏதோ நம்முடைய சொந்த கதை சோக கதையை ஜெபத்தில் சொல்கிறத காட்டிலும் ஜெபத்திலே தேவனுடைய வசனத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில காரியம் சொல்கிற மாதிரி, ஒரு சில வசனத்தை சொல்கிற மாதிரிங்க. அன்றைக்கி நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் நாம் ஜெபிப்பது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கிற நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுறது ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறது. ஆனால் அந்த ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு போகும்போது அது ரொம்ப அவருக்கு பிடிக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியத்தை காமிக்கிறேன் பாருங்கள். மோசே யாத்திராகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு, அவர் ஜெபத்தை வல்லமை உள்ளதாக மாற்றினது என்ன? யாத்திராகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன்.
எடுத்துக்கொள்ளுங்கள். 32:13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். சொன்னீரே எதை மென்ஷன் பண்ணுறாங்க, ஜெபத்தில் எதை கொண்டு வராங்க? சொன்னீரே, இப்படிலாம் செய்வேன்னு சொன்னீரே, ஆபிரகாமுக்கு சொன்னீரே, உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரத்தை கொள்ளுவார்கள் என்று சொன்னீரே. கவனிச்சிங்களா? தேவன்கிட்ட இப்படிப்பட்ட வசனத்தோடு உள்ளே போகணும். நான் சொல்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவன் வசனத்தை வச்சிருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். எல்லா பிரச்சனையும் நிறைவேற்றக்கூடிய விதத்துக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை அறிந்து அதை தெரிந்து இப்போ என்ன சொன்னோம், ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல. சில இடத்துல பாருங்கள், பிள்ளைங்க டேடி சொன்னீங்கல்ல, இது செய்வேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லும்போது நமக்கு ஆமாம்ல சொன்னோம்ல, அப்போ கண்டிப்பாக செய்யணும் இல்லைங்களா? தேவன்ட்டே அப்படி தான் பாருங்கள். நீ சும்மா அதை பண்ணுங்க ஆண்டவர், இதை பண்ணுங்க ஆண்டவரே, ரைட்டு பாரு, ரைட்டு விஷயத்துக்கு வா, பாயிண்ட்டுக்கு வா, இன்னும் பாயிண்ட்டுக்கே வரமாட்டேன்றியே, சட்டத்தின்படி வரமாட்டேன்றியே, சொன்னீரே. சொல்லுங்கள், சொன்னீரே. இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32. இப்போ யாத்திரை 32 படித்தோம் இல்லைங்களா? அப்போ ஆதியாகமம் 32 போங்கலாம். அந்த 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு அங்கே மோசே ஜெபம் பண்ணார், தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தாரு. இங்கே 32ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, ஏட்ட சொன்ன ஆண்டவரே, சொன்னீங்கள்ல. அப்புறம் அதிலே பாருங்கள் 12ஆம் வசனம், தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. கவனிச்சிங்களா? நம்முடைய பரிசுத்தவான்கள் முன்னோர்கள் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வாக்கு தத்தங்கள் நல்லது, இந்த வாக்கு தத்தம் ஆராதனை நல்லது, வாக்கு தத்தங்களை கேட்பது நல்லது. உங்கள் ஜெபத்தில் அந்த வாக்கு தத்தங்களை இணைக்க வேண்டும். சொன்னீரே கர்த்தாவே. இன்னொரு வசனம் போயிட்டு வருவோம் பாருங்கள். 2 சாமுவேல், நிறைய இருக்குது, ஒரு சில வசனத்தை மட்டும் காமிக்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். ஆமென். கவனிச்சிங்களா? விசுவாச டேம் கவனிச்சிங்களா? ஜெபத்தோட டேமை கவனிச்சிங்களா? ஜெபத்தை எப்படிலாம் செய்தார்கள் என்பதை கவனிச்சிங்களா? சொன்னீரே. அடுத்து இன்னொருத்தர் போயிட்டு வருவோம் பாருங்கள். நெகேமியா புஸ்தகம் போவோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம், அங்கே கூட பாருங்கள், இந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி நெகேமியா பல காரியத்தெல்லாம் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு ஜெபத்தில் என்னத்தை ஃபஸ்ட்டு இது மென்ஷன் பண்ணுறாருன்றதை கவனித்து பார்ப்போம். நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். பெரிய வசனமாக இருக்குது, படிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்திலே இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். சொன்னீங்களே, நீங்கள் சொன்ன கட்டளையிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்த வசனத்தை நினைத்தருளும். அப்போ என்ன இவங்கெல்லாம் காமிக்கிறாங்க நமக்கு? ஒரு உதாரணம் இல்லை, 4 உதாரணத்தை காமிச்சேன். 4 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, வசனத்தை சொன்னீரே. ஆகவே இன்றைக்கி தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், நீயும் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் வாங்காதிருப்பாய். முதல் பிளஸிங் கடன் வாங்காதிருப்பாய், 2வது கடன் கொடுப்பாய். அப்போ சொல்லணும், அன்று நீங்கள் சொன்னீங்களே, ஒருவேளை பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்கள் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், 195% மக்கள் பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடி அதிகமாக தான் இருக்குது.
அப்போ அவர்கள் சொல்கிற வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது பொருளாதார நெருக்கடிலிருந்து வெளியே வருவதற்கு. ஆனால் ஆண்டவரே, உபாகமம் 28:12 நீ சொன்னீரே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியிலே கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, அதன்படி செய்தரலும் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு அது பிடிக்கும். நம்ம மறந்துடுறோம். அன்றைக்கி நேரத்தில் ஜெபத்தில் பாரு, நம்ம பாரங்கள், நம்ம தேவைகள் அதிகமாக இருக்கும்போது அதையே நினச்சி அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் கவனத்தை தூக்கிட்டு தேவனுடைய வார்த்தையில் வைத்து அதை பார்க்க ஆரம்பியுங்கள். நிச்சயமாக அவைகள் நம்முடைய வாழ்வில் நடைபெறுவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வார்த்தை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எப்பேற்பட்ட நிதி நெருக்கடியிலே இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் பாரத்தில் நீ சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து உன்னை முற்றிலுமாக விடுவிப்பேன் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மோடு கொடுக்க ஆரம்பிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், இந்த கடனின் அடிமைத்திலிருந்து வெளியே வருவதற்கு உங்கள் தேவைகள் அனைத்தும் அற்புத விதமாக சந்திக்கப்படும் என்பதற்காக தான் அந்த வசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்தார் என்று சொன்னால், பிறரை ஆசீர்வதிக்கக்கூடிய ஊற்றாக நாம் மாற வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. அதாவது தேவன் நம்முடைய வாழ்வில் நம்ம தேவைகளை மட்டும் சந்தித்தால் போதும் என்று தேவன் அப்படி கொண்டு போகிறது கிடையாது. உன் தேவை இருக்குதா, உன் தேவை செஞ்சே போதும், அது மட்டும் இல்லை. நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நான் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு, அது போதும். அதற்காக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. நீ கடன் வாங்காதிருப்பாய், ஓகே. அடுத்தது என்னன்னா, உனக்கு மட்டும் இல்லையா, அடுத்த ஒரு வார்த்தையை சேர்த்து நீயோ அநேக ஜாதிகளுக்கும் கடன் கொடுப்பாய். என்ன அர்த்தம்னா, உங்களை தேடி உதவி என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய உதவும் கரங்களாக தேவன் உங்களை மாற்றுவதற்காக தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? முதல்ல அடிமைத்தனத்தில் வெளியே, கடனின் பிடியிலிருந்து வெளியே வருவதற்காக கொடுத்தார். ரெண்டாவது, அள்ளி கொடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு உதவுவதற்காக, ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறாரு. மூன்றாவது, ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னால், தாழ்வான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதுதான். பாருங்கள், கடன் கேட்கும் போதும் அதை வாங்கும் போதும் பெரிய ஒரு அவமானம். இந்த அவமானம் என்ன, நம்மை தாழ்வான நிலைமைக்கு கொண்டு போயிடும், கீழே இழுத்து கொண்டு போயிடும், வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகும். பாருங்கள், இதெல்லாம் கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். இந்த வாக்குத்தத்தத்தில் ஏன் கொடுக்குற அவருக்கு தெரியுங்க. நீங்கள் இந்த பிரச்சனை நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் வாக்குத்தத்தத்தை வார்த்தையும் கொடுக்கிறார். அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதெல்லாம் கீழான நிலை என்ன கேட்குறது. ஆகவேதான் பாருங்கள், கையேந்து நிற்பதெல்லாம் ஒரு கீழான ஒரு நிலை. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நீ கீழே இருக்கக்கூடாது, நீ எந்த இடத்துல இருக்குன்னா கடன் கொடுக்கிற ஒரு நிலைமையிலே நீ இருக்க வேண்டும், மேலான நிலைக்கு வர வேண்டும். ஆகவே கர்த்தர் சொன்னார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் உன்னை மேலாக்குவேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின்படியே உங்கள் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து கடன் சுமைகளும் இந்த மாதத்திலிருந்து நீங்குவதாக, ஆசீர்வாதங்கள் தொடருவதாக, உங்கள் உழைப்பில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இறங்குவதாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். உங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும். நீங்கள் பொருளாதாரத்தில் செலுத்தோங்கி அநேகருக்கு உதவி செய்யும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான கருவியாக மாற்றப்படுவீர்கள். ஆமென். ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்னேன், உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு என்று சொன்னால் வசனம் முதலாவது கொடுக்குறாரு. வசனத்தை கொடுக்கும்போது, வாக்குத்தத்தங்கள் மூலமாக தேவன் வசனத்தை கொடுக்கும்போது அவைகளை விசுவாசிக்கக்கூடிய ஒரு கிஃப்டையும் அவரே கொடுக்குறார். நம்ம வேலை அதை தொடர்ந்து கேட்குறது நம்முடைய வேலை. கேட்க விசுவாசம் நமக்குள்ளே செயல்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அந்த விசுவாசம், அந்த வாக்குத்தத்தம் என்ன எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த காரியம்லாம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுவதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்வில் நிச்சயம் நிறைவேறுவதை இந்த மாதத்திலும் வரக்கூடிய நாட்களிலும் நீங்கள் அவைகளை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எழுந்து நிற்போம், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி 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 ஆண்டவரே, துதிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். கடனின் அடிமைத்தனத்தில் நாங்கள் வெளியே வருவது முடி திட்டமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக, ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருக்க வேண்டும் என்பது உம்முடைய திட்டமாக இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் கீழாக இல்லை மேலாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். இங்கே இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட
பொருளாதாரத்தில் தொய்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை கடந்த வருடங்களிலே, கடந்த மாதங்களிலே ஏற்பட்ட பொருளாதார தொய்வுகளில் அது நிமித்தமாக ஏற்பட்ட நஷ்டங்கள், அவமானங்கள், வெட்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி இனி வருகின்ற மாதத்திலிருந்து, இனி வருகின்ற நாட்களிலிருந்து பொருளாதார விதத்தில் ஒரு பெரிய ஒரு விடுதலையை உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே பார்க்கட்டும் என்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாழ்வில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்வை இந்த பூமியில் வாழட்டும் கர்த்தாவே. பொருளாதார நெருக்கடியில் நம்முடைய பிள்ளைகள் வெளியே வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்திற்குள் உள்ளே நுழைந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஆட்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவர் நான் கனம் பண்ணுவேன் நீர் சொன்னீர் கர்த்தாவே. நீர் சொன்ன வாக்கு தத்தத்தை இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த கனம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் உண்டாகட்டும், சரீரத்தில் உண்டாகட்டும், அவருடைய மனதிலே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல நாளை, நல்ல வாழ்வை, நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை தங்களுடைய சரீரத்தில் அவர்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் சொன்னீரே உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும் என்று சொன்னீரே. சொன்ன வார்த்தையின்படியே நடப்பதாக தகப்பனே. கையின் பிரயாசங்களிலே நீ கையிட்டு செய்கின்ற வேலைகளெல்லாம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே. சொன்னபடியே இந்த மாதத்தில் இப்படி பிள்ளைகள் செய்கின்ற கையின் பிரயாசங்களிலே அபரிதமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீர் சொன்ன அனைத்து வாக்கு தத்தங்களையும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேறுவதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே காணட்டும். நீ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேறட்டும் கர்த்தாவே. பொருளாதார விதத்தில் ஒரு பெரிய ஒரு விடுதலையை பார்க்கட்டும். பொருளாதார விதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். இந்த மாதத்தில் அவைகளெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் கண்கூடாக பார்க்க போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால் ஏராளமான சாட்சிகள் உருவாக போவதற்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவ கிருபையால், தேவ தயவால் நம்முடைய பிள்ளைகள் நடத்தி இந்த மாதத்தில் வெற்றிகரமாக கொண்டு போவீராக. பிள்ளைகளுடைய குடும்பம், அவர்கள் செய்கின்ற வேலைகள், போக்கிலும் வரத்திலும் பாதுகாவல், எல்லா காரியத்திலும் ஒரு தயவை, உம்முடைய கிருபையும் அவைகள் எல்லாவற்றிலும் காணட்டும் என்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.